நீங்களே ஒண்ணு சேருங்க. இந்த தெருவுக்கு என்ன வேணும்? ஆளுக்கு 10 ரூபா போடுங்க. என்ன கிட்ட போகுது? தினசரி நாம சாக்கடையில கிடக்கிற பதிலா ஆளுக்கு 10 ரூபா போடுறா. சாக்கடை சுத்தம் செய்யற ஒருத்தர கூட்டு வாங்கடா, சுத்தம் செய்யடா. இல்ல நம்மதுல ஒரு இளைஞர் அணி ஆரம்பிடா. ஜாதி பேர மதம் பேர வேணாம்டா. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் இதை மீட்கிறதுக்கு யார் போடுறாங்க? அந்த தலைவர் பேர்ல ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிடா. அந்த நற்பணி மன்றம் மூலமா நம்ம தெருவை சுத்தம் செய்யடா. எல்லா பேரும் ஒழுக்கமாடுறா. என் வீடு அத்து இதுதானே அவ்வளவுதான் கட்டுது. முன்னாடி இழுத்து திண்ணையை கட்ட மாட்டேன், தெருவை கட்ட மாட்டேன், வாசப்படியை கட்ட மாட்டேன். தெருவு அகலமாவே இருக்கு. சாக்கடை சரியா வச்சுக்கணும். சாக்கடை சுத்தம் செய்யணும். ஊருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தானம் தேவை. மாசமா இருக்கு ஒரு அம்மா பிரசவத்துக்கு போகுது, ரத்தம் கிடைக்கல. நீங்க உங்களை ஒரு ஆள் ரத்தம் கொடு. ஒற்றுமை பெருகும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு கேதம், ஏதாவது ஒரு கல்யாணம், எல்லா பேரும் ஒன்னா போய் நில்லு. கல்யாணம்டா, தம்பி விடுறா, அண்ணன் விடுறா, பங்காளி விடுறா, மாமி விடுறா, மச்சான் விடுறா, ஒண்ணு சேர்ந்து நில்லு. ஒரு பெரிய கேதம், இதுன்னு சொல்லுவாங்க, டெத்துன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி ஒண்ணு சேர்ந்து நீங்க நின்றுட்டு மாதத்துல ஒரு தடவை, வருஷத்துல 2 தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நாச்சு கூடி பேசுங்க. இப்படி கூடி உட்காந்து பேசுங்க. நம்ம தெருவினுடைய எல்லை எது? இந்த எல்லையில என்ன தேவை இருக்கு, என்ன தேவையில்லை, என்ன கஷ்டம் இருக்கு, என்ன நஷ்டம் இருக்கு, இது காரணம் என்ன, தீர்வு என்ன? நீங்க ஒற்றுமையா இருந்துட்டு ஒன்னா மனு போடுங்க, உடனே ஓடியாந்துருவேன்.